ரெய்க்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இதில இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வந்து மைண்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல இல்ல நான் எனக்கு தெரியும் ரெய்க்கி நீ பண்ணுனா சரியாவன்னு போட்டி போட்டுக்கிட்டு போய் ரெய்க்கி குடுக்கக்கூடாது. இது நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் சொல்றீங்கல்ல. ம். பட் இத பிளாக் மேஜிக் அவங்க கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ம். ரெய்க்கின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் பொறக்கையிலேயே ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியில பொறந்திருப்போம். ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டுருவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படின்றது. இந்த 7 சக்ராஸ பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ யூஸ் பண்ணுவாங்க. இந்த 7 சக்ராஸ பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகல. பாய் ஃப்ரெண்டு தான். பட் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அவரு பேசாம போயிட்டாரு. நான் எவ்ளோ செலவானாலும் பரவால்ல மேம். எனக்கு வந்து நீங்க அவருக்கு ஹீலிங் குடுத்தே ஆகணும். என் கூட வந்து சேர்ந்தே ஆகணும் அப்டின்ட்டாரு. நான் பண்ணல. கிளியரா நோ சொல்லிட்டேன். ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் குடுக்கணும்னாலே வந்து டபக்கு டபக்குன்னு வந்தவங்களுக்கெல்லாம் குடுக்க கூடாது. 40% பீப்பிள்க்கு நடக்குது. மீதி பெர்சன் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்து இந்த கேஸ் பிரச்சனை நடந்தது. இந்த கேஸ் விஷயம் முடிஞ்சு எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பிசினஸ்ல வந்து எனக்கு டக்குன்னு கிளையண்ட்ஸ் வராங்கன்னு அப்படியே அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே எங்கேயோ போயிட்டு மெய் மறந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருப்பேன். இந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு 7 சக்ராஸ் இல்ல. 7 சக்ராஸ்க்கும் ஹீலிங் பவுல்ஸ் இருக்கு. இப்ப கிரவுன் சக்ராக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஐஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்க. குவி இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ எஸ், இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ரெக்கி பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்களுமே உங்களை பார்த்தோம். நீங்க அதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதே நாங்க பார்த்தோம். ஸோ ரெக்கி அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் கால்? ஓகே. ரெய்க்கின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் பொறக்கையிலேயே ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியில பொறந்திருப்போம். ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டுருவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ராப்பரா இருக்கிறப்போ, அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி நம்மளோட உடம்புல ப்ராப்பரா இருக்கிறப்போ, நம்மளோட உடம்புல இருக்க 7 சக்ராஸும் வந்து ப்ராப்பரா அலைன்டா இருக்கும். 7 சக்ராஸ் என்ன அப்படின்னா, அது ஒரு 7 மேஜர் எனர்ஜி சென்டர்ஸ். அததான் 7 சக்ராஸ். நீங்க வந்து எந்த ஒரு மெத்தட்ஸ் போனாலும் சரி, எந்த ஒரு ஹீலிங் டெக்னிக்ஸ் போனாலும் சரி, ஒரு யோகாவா இருந்தாலும் சரி, மெடிடேஷனா இருந்தாலும் சரி, அவங்க ஃபைனலா வந்து டச் பண்றது என்னன்னா, அந்த 7 சக்ராஸ் தான். இந்த 7 சக்ராஸ பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ யூஸ் பண்ணுவாங்க. இந்த 7 சக்ராஸ பேலன்ஸ் பண்றதுக்கு ரெய்க்கின்ற எனர்ஜி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோஸ்ட் சூப்பர் எனர்ஜின்னு சொல்லலாம். சீக்கிரமா ஹீல் ஆகக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங் மெத்தட்ல வந்து ரெய்க்கி எனர்ஜி ரொம்ப சூப்பரா வொர்க் ஆகும். ஸோ 7 சக்ராஸ் வந்து அது அந்த ஓன் நேச்சுரல் ஃபார்ம்ல நம்மளோட உடம்புல இருந்து மாறுறப்போ தான் வந்து அதெல்லாம் குழப்பம் ஏற்பட்டுருது. ஸோ அது குழப்பம் ஏற்படுறப்போ, நம்ம ரெய்க்கி ஹீலிங்க ஒவ்வொரு சக்ராஸ்குள்ளேயும் குடுக்குறப்போ, நம்மளோட உடம்பு அதோட ஓன் நேச்சுரல் ஃபார்ம்க்கு வந்துரும். அப்ப நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் எனக்கு இத்தன வருஷமா பிரச்சனை இருக்கு, எனக்கு இத்தன வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒரு ஹெல்த் வைஸா இருக்கலாம், மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா, அந்த 7 சக்ராஸ் கூட இது எல்லாமே அடங்கி இருக்கு. ஸோ, அத வந்து நம்ம ரெய்க்கி மூலியமா ஹீல் பண்றப்போ, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து நம்ம சொல்யூஷன் எடுப்போம். ஸோ, இது ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் மெத்தடா இருக்கும். ஓகே. ஸோ இது நெறைய பேர் இப்ப பார்க்கும்போது, ம். இது நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் சொல்றீங்கல்ல. ம். பட் இத பிளாக் மேஜிக் அவங்க கூட யூஸ் பண்ணலாமா? இது ம். பிளாக் மேஜிக்க கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ம்ஹ்ம். ஸோ அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? சான்ஸே இல்ல. உலகத்துல 2 எனர்ஜி தான் இருக்கு. ஒண்ணு ஒயிட் மேஜிக், ஒண்ணு பிளாக் மேஜிக். ரெய்க்கி
பியோர் ஒயிட் மேஜிக். அதாவது ஒயிட் மேஜிக்னா, நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே, நல்ல இன்டென்ஷன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றது தான் ஒயிட் மேஜிக். அதுதான் ரேக்கிய ப்ராப்பரா கத்துக்கிட்டவங்க, ப்ராப்பரா நமக்கு கத்துக் குடுத்த மிகாவோ உஷியோட டெக்னிக்ஸ்லயே வந்து சொல்லியிருக்காங்க. இது ரேக்கியோட எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னாலே, இது பிளாக் மேஜிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு தெரிஞ்சிரும். இது எத்திக்ஸ்லயே இருக்கு. அந்த எத்திக்ஸ நான் ஸ்டில் ஃபாலோ பண்றேன் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கிளையண்ட் கிட்டயும். ஸோ இது எத்திக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்க்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து ஃப்ரீயா குடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி யார் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இதில இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வந்து மைண்ட் இல்ல, அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல இல்ல நான் எனக்கு தெரியும் ரெய்க்கி நீ பண்ணுனா சரியாவன்னு போட்டி போட்டுக்கிட்டு போய் ரெய்க்கி குடுக்கக்கூடாது. ஸோ இந்த எத்திக்ஸ வந்து இங்க ஃபாலோ பண்றப்பவே, எப்படி பிளாக் மேஜிக் பண்ணவே முடியாதே! அது ஓகே. பிளாக் மேஜிக்ன்ற தேர்ட் பெர்சனுக்கு அவங்களுக்கு தெரியாம குடுக்குற எனர்ஜி. அங்கேயே இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ஒரு பெரிய அடிபட்டு போயிருது. பிளாக் மேஜிக் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ இதுவே ஒரு பெரிய பிக்கஸ்ட் பாயிண்ட் எத்திக்ஸ்லயே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி கிளையண்ட் வந்தாங்க. அவங்க யூகேல இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீல் பண்ணணும். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகல. பாய் ஃப்ரெண்டு தான். பட் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அவரு பேசாம போயிட்டாரு. நான் எவ்ளோ செலவானாலும் பரவால்ல மேம். எனக்கு வந்து நீங்க அவருக்கு ஹீலிங் குடுத்தே ஆகணும். என் கூட வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படின்ட்டாரு. நான் பண்ணல. கிளியரா நோ சொல்லிட்டேன். ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் குடுக்கணும்னாலே வந்து டபக்கு டபக்குன்னு வந்தவங்களுக்கெல்லாம் குடுக்கக்கூடாது. அங்கேயே வந்து நம்மளோட எத்திக்ஸ் அடிபட்டு போயிடும். ஸோ அங்க வந்து குடுக்கக்கூடாது. ஏன் குடுக்கக்கூடாது? இவங்களுக்கு வந்து இப்ப மேரேஜ் ஆன ஒரு கப்புலா இருந்தா குடுக்கறது கரெக்ட். மேரேஜ் ஆயிருக்காங்க. இவங்க ஒண்ணா தான் இருக்கணும். அதுவே வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம குடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த பெர்சனோடது. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டு அதுவே வந்து பாய் ஃப்ரெண்டு தான். அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல கல்யாணத்துல. அவங்கள புடிச்சு இழுத்துட்டு வர்றது, அவங்களுக்கு தெரியாம ஹீலிங் குடுக்கறது, அதெல்லாம் வந்து ரெய்க்கி எத்திக்ஸ்ல கிடையாது. ஸோ நான் நோ சொல்லிட்டேன். அப்ப இங்கேயே வந்து பிளாக் மேஜிக் கான்செப்ட்டுக்கே வந்து இங்கேயே அடிபட்டு போயிடுச்சு. ஸோ பிளாக் மேஜிக் பண்றாங்கல்ல, பிளாக் மேஜிக் பண்றவங்கனால இந்த ஒயிட் மேஜிக் நல்ல விஷயம் மைண்ட்ல இன்டென்ஷன்ஸ் அவங்களால பண்ணவே முடியாது. பிளாக் மேஜிக் பண்றவங்களுக்கே உண்டான அவங்களோட ராசிப்படியே வந்து அதுதான் பண்ணுவாங்க, பண்ண முடியும்னு இருக்கும். அதே மாரி ஒயிட் மேஜிக் இதுதான் பண்ண முடியும்னா, இத மட்டும் தான் பண்ண முடியும். இத மீறி மாத்தி பண்ணவும் முடியாது. இப்போ இது வந்து இது எந்த கல்ச்சர்லயுமே, இல்ல எந்த ஒரு கம்யூனிட்டியுமே, எந்த ஒரு ரிலீஜியஸுமே சேர்ந்தது இது இருக்கா? இல்ல இல்லாம இருக்கா? இல்ல. எந்த ஒரு ரிலீஜியஸ் எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது சுத்தமா. கிறிஸ்டியன்ஸ் என்கிட்ட என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, பார்சி கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டும் கிடையாது. ரெய்க்கின்றது இது வந்து யுனிவர்சல் எனர்ஜி. ரெய்க்கியோட வார்த்தை வந்து ஜாப்பனீஸ் வேர்டு. இதோட வார்த்தையோட மீனிங்கே வந்து REI. ரெய் ரெய் வந்தா யூனிவர்ஸ்னு அர்த்தம். யுனிவர்சல். கீனா எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ ரெய்க்கினா யுனிவர்சல் எனர்ஜி. பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தின்றது வந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே பொது. நமக்கு வந்து ஒரு அனிமல்ஸ்ல இருந்து நம்ம வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்ச சக்தி காமன். ஸோ இதுல ரிலீஜியஸ் பேஸ் வந்து வரவே வராது. இது யார் வேணுனாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். அழகா ஒர்க் ஆகும். அதே மாரி ஒரு பெர்மிஷன் இல்லாம ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே குடுக்கக்கூடாது. ஃப்ரீயா குடுக்கவே கூடாது. அந்த ஃப்ரீயா குடுக்குறப்பவே அந்த விஷயம் வந்து அங்க இதாயிடும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு ஃபுல் மூன் டேக்கும் ஹீலிங் செஷன் வச்சிருப்பேன். அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதுல வருவாங்க. ஸோ அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட ரூ. 111 ஹீலிங்க்கு வந்து சார்ஜ் பண்றேன். எனக்கு வந்து குடுக்கணும்னு ஆசை. நெறைய பேருக்கு இந்த ஹீலிங் எனர்ஜிய குடுக்கணும். அவங்களோட லைஃப்ல அத சென்ஸ் பண்ணணும். அந்த மாற்றங்கள பார்க்கணுன்றது எனக்கு அ அ பெரிய ஆசைன்னு என்ன சொல்றது? பேராசைன்னு சொல்லலாம். நார்மல் ஆசை கிடையாது. பட் அது அப்படி எத்திக்ஸ்ல இல்ல. அதனால அந்த ரூ. 111ன்றது இப்ப யாருனாலயும் குடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னா, ரூ. 111 கண்டிப்பா குடுக்க குடுக்கக்கூடிய முடியும். கெப்பாசிட்டி இருக்கிற இதுல தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த ரூ. 111 அவங்க கிட்ட வாங்குற காசு எல்லாமே வந்து அன்னதானங்களுக்கு நாங்க குடுத்துட்டுருக்கோம். வீடியோஸும் நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நேத்து வந்து அமாவாசை. அமாவாசையோட அன்னதானம் வீடியோ அதுவும் நாங்க YouTubeல போட்டிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட அன்னதானம் வந்து நம்ம காலையில இருந்தே நம்மளோட அன்னதானம் திருவண்ணாமலையில நடக்கும். அந்த ரூ. 111 ஒவ்வொருத்தரும் குடுக்குற காசு அந்த பக்கம் அங்க அன்னைக்கே நடக்கும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கே தான் நடக்கும். அன்னைக்கு நைட்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லா கிரிவலம் வருவாங்க. நம்மளோட சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அத பார்க்க பார்க்க எனக்கும் சந்தோஷம்.
அத வந்து நான் பார்க்குற அந்த ரூ. 111 குடுத்த அந்த மக்களுக்கும் சந்தோஷம். ரெய்க்கின்றது வந்து பிளாக் மேஜிக் கான்செப்ட்க்கு போகவே முடியாது. அந்த எத்திக்ஸ மீறினா தான் போக முடியும். எத்திக்ஸ மீறினா அது ரெய்க்கியே கிடையாது. ஒரு நெகட்டிவான பெர்சன், ஒரு ஏவல், பில்லி, சூனியம் இது வைக்கிற யாரோ ஒருத்தர். இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கி அப்படிங்கிறது கத்துக்க முடியுமா? அவங்களுக்கு அது யூஸ் ஆகுமா? அது அவங்களுக்கு பிராப்தமே இருக்காது. வரவே முடியாது. இப்ப ரெய்க்கி நம்ம கத்துக்கணும்னா, ரெய்க்கிய நம்ம சூஸ் பண்ண முடியாது. நான் கத்துக்கணும் அப்டின்னா நடக்காது அது. நமக்கு வந்து அந்த பிராப்தம் இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா டிராக் பண்ணி இழுத்துட்டு வரும். ஸோ அது அது கத்துக்கணுன்ற ஒரு அமைப்பு இருந்தா தான் கத்துக்குவாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலயே நான் வந்து 12த் படிக்கிற டைம் பீரியட்லயே எனக்கு ரெய்க்கி கத்துக்கிறதுக்கு உண்டான எனக்கு கம்பல் பண்ணி கத்துக்க சொன்னாங்க. அப்ப நான் எல்லாரும் கத்துக்கிறாங்க. நான் கத்துக்கல. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். எல்லாரும் படுத்துட்டு ஹீலிங்லாம் பண்றாங்க, தூங்குறாங்க அந்த ஹீலிங் பண்ண இதுல. எல்லாம் பார்க்குறேன். ஆனா நான் சும்மா அங்க ஊஞ்சல்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அத. கத்துக்கிறதுக்கு மைண்ட் வரல. எனக்கு அந்த பிராப்தம் அப்ப இல்ல. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட் டைம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம ரெய்க்கி கத்துக்கணும். நம்ம ரெய்க்கி வந்து கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே! அப்டின்ற மாரி. அது கூட அது எனக்கா தோணல. வேற ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கத்துக்கிட்டேன். அதே மாரி டைம்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அதுவும் எனக்கு கத்துக்கல. எனக்கு அப்புறம் அப்படியே பிரச்சனை கூட பிரச்சனையா அப்படியே பழகிடுவோன்ற மாரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கத்துக்க போயி, அவங்களுக்கு ஹீல் பண்ணி, அவங்களுக்கு சரியாயி, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயி, எனக்கு வந்து எதுவுமே நானா போய் கத்துக்கல. ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போய் போய் அப்படிதான் கத்துட்ட மாரி இருந்தது. ஸோ அப்படிதான் வந்து ரெய்க்கிக்குள்ள பிராப்தம் இருந்தா, அது இழுத்துட்டு வந்துரும். நம்மளா போணும்னு அவசியமே இல்ல. நீங்க சொல்ற மாரி பெர்சனுக்கு அவங்களுக்கு அமைப்பே இருக்காது. அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டு தோணவே தோணாது ரெய்க்கி வந்து கத்துக்கணுன்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கு நெறைய ஒரு முன்ஜென்ம அ பாவங்கள்லாம் நீங்கணும். கார்மிக் டெப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்ப வந்து அந்த கார்மிக் டெப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்களோ, அப்ப இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்னும் அவங்களுக்கு ரொம்ப அமைஞ்சு வரும். ஃபேவரபிளா நடந்து வரும். பட் நான் இப்படியும் சொல்ல மாட்டேன். இப்ப ரெய்க்கி கத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியே லைஃப்ல வந்து பிரச்சனை இல்லாத நான் லைஃப் அதான் வந்து கேட்க வந்தேன் அடுத்தது. ஓகே. அப்படிலாம் இல்லவே இல்ல. பிரச்சனையே இல்லாம ஒரு மனுஷனோட லைஃப் இருக்கவே இருக்காது. யாரா இருந்தாலும் நம்ம லைஃப் முடியிற வரைக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு கூட கூட வந்து தொட்டுட்டு தான் இருக்கும். ஸோ ரெய்க்கில என்ன ஆகும்னா, நம்ம 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்றப்போ, சில பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்குன்னே உண்டான டைம் பீரியட். இப்போ வீட்டுக்குள்ள ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சண்டை, பிள்ளைங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, 1 நாளோ, 2 நாளோ அவ்வளோதான். 3வது நாள் அகெயின் அந்த ஃபேமிலி வந்து பேக் டூ ஃபார்ம் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையே வராம இங்க நடக்காது. பட் பிரச்சனை வரும். அதோட சொல்யூஷன் ரொம்ப பக்கத்திலேயே வரும். நம்மளால யூஸ் பண்ணிக்குவோம் அந்த சொல்யூஷன. இதே வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. அங்க வந்து பிரச்சனைகளா இருந்துட்டு வருது அப்படின்னா, இந்த ரெய்க்கி பண்றப்போ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எடுப்பாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே நம்மளோட 7 சக்ராஸ்ல தான் இருக்கு. இந்த சக்ராஸ பேலன்ஸ் பண்றப்போ நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துருவோம். ஓகே. இந்த ரெக்கி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, ஒரு பெர்சன் ஃபர்ஸ்ட் டைம் அத வந்து நீங்க பண்றீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பண்றாங்கன்னா, அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து லைக் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? வாட் வில் ஹேப்பன்? ஓகே. இது வந்து நானே அந்த அந்த நெறைய ஆன்சர்ஸ் இருக்கு. நானே இன்னும் அந்த ஆன்சர்ஸ தேடிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மென்டல் ஹெல்த் தான் நான் சொல்றது ஃபர்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த் தான் நமக்கு ஹீல் ஆகும். ரெய்க்கி பண்றப்போ. அடுத்தது உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஹீல் ஆகும். அடுத்தது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஹீல் ஆகும். இதுதான் நான் சொல்ற கான்செப்ட். இதுதான் வந்து 40% பீப்பிள்க்கு நடக்குது. மீதி பெர்சன் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்து இந்த கேஸ் பிரச்சனை நடந்தது. இந்த கேஸ் விஷயம் முடிஞ்சு எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பிசினஸ்ல வந்து எனக்கு டக்குன்னு கிளையண்ட்ஸ் வராங்கன்னு அப்படியே அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே எங்கேயோ போயிட்டு மெய் மறந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருப்பேன். அதையே கேட்டுட்டு திருப்பி ரிப்பீட்டடா கேட்டுட்டெல்லாம் கூட உட்காந்துருக்கேன். அந்த ஒரு ஒரு புக் ஷாப்ல ஒரு பொண்ணு வந்து வச்சிருக்காங்க. புக் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்களோட புக் ஷாப்ப அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு ரெய்க்கி பண்ணிட்டு,
அப்படி ஒரு கிளையண்ட்ஸ் புக் ஷாப்புக்கு வந்ததே இல்லையாமா. இது லைஃப்லயே அப்படி ஒரு கிளையண்ட்ட பார்த்ததே இல்லையாமா புக் ஷாப்ல. சென்னையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவ்ளோ வந்து சென்னையில இருந்தாங்க. இப்ப வெளியூர் போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்ப வந்து அவ்ளோ பேரும் வந்தாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து இன்னும் எனக்கு மைண்ட்ல இருக்கு. எனக்கு வந்து இத்தன கிளையண்ட்ஸ் எனக்கு லைஃப்லயே வந்ததில்ல. என்னால நம்ப முடியலன்னு. ஸோ இது டைரக்ட்டா அவங்க ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் ஹெல்த்ல பார்ப்பாங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 3 வேவும் பெர்ஃபெக்ட்டா கூட கூட சேர்ந்து ஒர்க் ஆகும் ரெய்க்கில. ஸோ இது வந்து எப்படி மேம்? இது இத்தன தடவ பண்ணணும். இல்லாட்டி வந்து நீங்க 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்தாகணும். அந்த மாதிரி இருக்கா? இல்ல நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். இல்ல ஒன்ஸ் இந்த லைஃப் எடுத்தா போதும். அந்த மாரி எதுவும் இருக்கா? இல்ல ரெய்க்கிய பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்கறது வந்து நான் ஹீலிங் குடுப்பேனா அப்படின்னு கேட்கறீங்க. ஸோ ஹீலிங் நான் குடுப்பேன். அது அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்தது. நான் என்ன சஜெஸ்ட் பண்றேன்னா, நீங்களே கத்துக்கோங்க. நீங்களே பண்ணுங்க. ஒவ்வொருத்தராலயும் வந்து பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நான் ப்ராப்பரா தீட்சைலாம் குடுத்து கரெக்ட்டா கத்துக் குடுத்துருப்பேன். நான் என்ன கத்துக் குடுத்துருக்கனோ, அத வந்து ஒவ்வொரு நாளும் 25 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஹீலிங் பண்ணுங்க. டெய்லியும் பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் லைஃப்ல தெரிஞ்சே தீரும். அவங்க அப்படி ஹீலிங் கன்டினியூஸா பண்றாங்க. 21 டேஸ்ன்றது வந்து கம்பல்சரி பண்ணணும். 21 டேஸ்க்கு அப்புறமும் அவங்களோட லைஃப்ல கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 மாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்ல 100%க்கு மேல பெர்சன்டேஜ் ஏதாவது சொல்லலாம்னா கூட தாராளமா சொல்லலாம். சேஞ்சஸ் நடந்தே தீரும். ஓகே. ஸோ இப்ப பெண்கள் வந்து இத பண்றாங்க அப்படிங்கும்போது, அவங்களோட அத பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்க அத பண்ணலாமா? இல்ல அவங்க கத்துக்கலாமா? இல்ல உங்ககிட்ட வந்து ஒரு இதுக்கு வரலாமா? தாராளமா கத்துக்கலாம். அவங்க எனி டைம் ஏன்னா இதுதான் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டும் கிடையாது. எனி டைம் பண்ணலாம். அவங்க பீரியட் இப்ப 21 டேஸ் பண்றப்போ, அவங்களுக்கு நடுவுல பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் தாராளமா ரெய்கி பண்ணலாம். ஓகே, ஓகே. ரெக்கிக்கு இப்போ அந்த நீங்க மாதிரியான சொன்னனால, இப்ப நான் ஃப்ளைட்ல இப்ப லேண்ட் ஆகுறப்போ ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பேரெல்லாம் தெரியல. ரேண்டமா நம்பர்லேருந்து இன்னும் இருக்கும். கண்டிப்பா ஃபோன்ல இருக்கு. நான் வேணா வாய்ஸ் நோட் கூட அத ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆ அவங்க என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ரெய்கி கத்துட்டு 1 மந்த் ப்ராப்பரா பண்ணாங்க. அதுக்கு மேல அவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த 21 டேஸ் கரெக்ட்டா பண்ணதுலயே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இஷ்யூஸ் வந்து அவ்ளோ ஜாஸ்தியா இருக்குமாம். ஸோ அவங்க வந்து டேப்லெட் போடாம இருக்கவே மாட்டாங்களாம். இதுக்கப்புறம் வந்து 2 மாசமா அந்த பீரியட்ஸ் வந்து வந்ததே எனக்கு வந்து மாத்திரையும் எடுத்துக்கல. நான் நார்மலா வேலைக்கு போறேன். எனக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லன்னு வந்து வாய்ஸ் நோட் குடுத்தாங்க. ஸோ அது இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து இவங்களுக்கு ஹெல்த்ல வேலை செய்யுது. ஸோ எனக்கே வந்து இன்னும் ஒரு தேடல்லயே தான் இருக்கேன். எந்த பாட்டு முதல்ல வேலை செய்யுது அப்படின்றது. ஸோ அவங்களோட ஆறாக்கு தகுந்த மாரி அந்த விஷயங்கள் வந்து மாறி மொத்தத்துல நல்லது செய்யுது. ஓகே. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீங்க நெறைய பேருக்கு சொல்லி தர்றீங்க. நீங்க நெறைய தடவ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாரி லைஃப்ல வந்து சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கு? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்ல சேஞ்சஸ் காமிச்சது. அதனால தான் நான் இதுக்குள்ள வந்ததே. எனக்கு வந்து பயங்கர மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கும். டேப்லெட் போடாம இருக்கவே முடியாது. டேப்லெட் இல்லாம நான் வந்து பல வருஷமா இருந்ததே இல்ல. வீக்லி 3 தடவையாவது வந்து ஹை மைக்ரேன் ஹெட்டேக் வந்துரும். டேப்லெட் போட்டே ஆகணும். நான் 21 டேஸ் கன்டினியூஸா நான் வந்து சும்மா அந்த கத்துக்கிட்ட டைம்ல இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயே இல்ல. லிஸ்ட்லயே கிடையாது. அந்த கத்துட்ட டைம்ல எனக்கு அந்த மைக்ரேன் காணாம போயிடுச்சு. எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியம். எப்படி நம்ம மாத்திரை போடாம இருந்ததே இல்லையே! அதுக்கப்புறம் போன மைக்ரேன் அதுக்கப்புறம் ஆளே காணோம். அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நான் ரொட்டீன் பிராக்டிஸ்ல இருக்கேன். நான் ப்ராப்பரா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்னா, நான் வந்து எப்படி இருக்கணும்? ஆமா. நீங்க பிராக்டிஸ்ல இருக்கீங்க. அதுவும் வந்து இப்போ ஒரு இந்த மாரி பேட்டர்ன்லாம் வந்து அவங்க சொல்லிக் குடுக்கறதோட நிறுத்தக்கூடாது. நம்ம அந்த பிராக்டிஸ பண்ணணும். இப்ப டீச்சர் அப்டின்னா வந்து நம்ம ஒன்ஸ் படிச்சு அவங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்கன்னா, சொல்லி சொல்லி குடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் டீச்சர். ஒரு குருமாரா இருந்தாங்க. ஒரு குருன்ற ஒரு நேம்க்கு போறாங்க அப்டின்னா, அத பிராக்டிஸ் பண்றவங்க தான் வந்து குருவா இருக்கணும். ஸோ இது நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும்னா, செல்ஃப் பிராக்டிஸ். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அவங்கள 25 நிமிஷம் பண்ணுங்கன்ட்டு நான் வந்து நல்லா சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒழுங்கா இருக்கணும். நான் வந்து 3:30 மணிலேருந்து ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரம்ல நான் செல்ஃப் எனர்ஜைசிங், செல்ஃப் பிராக்டிசஸ் இது மட்டும் இல்ல, இன்னும் அந்த நெறைய பேட்டர்ன்ஸ வந்து ப்ராப்பரா பண்றப்ப தான் வந்து ஒருத்தவங்களுக்கு தீட்சை குடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் குடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ வந்து இந்த சவுண்ட் அ
அதாவது ரெக்கிக்கும் இந்த சவுண்டுக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கா? கனெக்ஷன்ஸ் இருக்கா? ஓகே. ரேக்கிக்கு வந்து நமக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. ரேக்கி பண்றதுக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஒரு எனர்ஜி, டிஸ்டன்ட் எனர்ஜி எங்கேருந்து வேணாலும், எந்த கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு வேணும்னாலும் வந்து ஹீலிங் பண்ணலாம். இந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அ ஒவ்வொரு 7 சக்ராஸ் இல்ல. 7 சக்ராஸ்க்கும் ஒவ்வொரு சக்ராக்கும் வந்து ஒரு ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. ஸோ இப்ப சிங்கிங் பவுலே இப்ப நீங்க இங்க ஒண்ணு பார்க்குறீங்க. நான் ஃப்ளைட்ல எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா வெயிட்டா இருக்கும்னு எடுத்துட்டு வரல. 7 சக்ராஸ்க்கும் 7 டிஃபரண்ட் சைஸ்ல ஹீலிங் பவுல்ஸ் இருக்கு. இப்ப கிரவுன் சக்ராக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கிரவுன் சக்ராவோட சவுண்ட் ஹீலிங் அவங்களுக்கு குடுக்கணும். ஸோ இது வந்து 520 ஹீலிங் ஹெர்ட்ஸோட சவுண்ட் குடுக்கும் இந்த சிங்கிங் பவுல். நெறைய மொபைல்ஸ்ல கூட ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து ஆன் பண்ணிட்டு, அந்த 7 பவுல்ஸ வந்து இது பண்ணோன்னு பீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பவுலும் அந்த சக்ராக்கு உண்டான அது காட்டும். என்ன ஃப்ரீக்வன்சில அந்த சவுண்ட் வந்து அங்க காட்டுது அப்படின்றது வந்து அதுல காட்டும். ஸோ இது வந்து ஹார்ட் சக்ராக்கு உண்டான 520 ஹீலிங் ஹெர்ட்ஸோட சவுண்ட். ஸோ இத நம்ம கேட்கறப்போ நமக்கு வந்து நல்ல ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும். மேம் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 டிஃபரண்ட் சைஸஸ் ம். அண்ட் டிஃபரண்டான வெரைட்டீஸ்ல இருக்குமா? இல்ல ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல 7மே டிஃபரண்ட் சைஸஸ். ஓகே. கிரவுன் சக்ராக்கு ஒரு சைஸ் இருக்கும். ரூட் சக்ராக்கு ஒரு சைஸ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா மிடில் சைஸ். இது ஹார்ட் சக்ராக்கு உண்டான ஹீலிங் சவுண்ட் குடுக்கக்கூடிய பவுல். ஸோ இந்த பவுல் மியூசிக் நீங்க கேட்கறப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப ம். இந்த வீடியோலயே பார்க்குறவங்களே ம். வந்து இத சென்ஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, ம். ரிலாக்ஸ்டா இத மட்டும் நீங்க அப்படியே காதுல கேளுங்க. ம். நம்மளோட ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும். அப்படின்னா மைண்ட் காம் ஆகறது, அமைதியா இருக்கிறது, ஏதோ பெரிய கல்ல மைண்ட்லேருந்து தூக்கி வெளிய வச்ச மாதிரி இருக்கிறது, ஒரு ம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சந்தோஷ நிலை உருவாகிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹாப்பினஸா மாற ஆரம்பிக்கிறது. ஓகே. இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த ஹீலிங்ல. ஓகே மேம். டன். அப்ப ஐஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க கூட ப்ளீஸ். ஓகே. இப்போ ரிலாக்ஸ்டா நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ம். எஸ் இந்த வீடியோ பார்த்த நெறைய பேருக்கு நம்ம வந்து நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குடுத்துருக்கோம். ஸோ தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச். இந்த நெறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. நன்றி. தேங்க் தேங்க் யூ. யூ. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.